ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரோட்டு கடை சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் பட்டாணியை 3 விசிலுக்கு வேக வச்சு வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து கலந்துட்டிங்கன்னா கொஞ்சம் திக்காக வரும். சப்போஸ் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா கொஞ்சமாக சுண்டல் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு சேர்த்திங்கனாலும் திக்காகிடும். இப்போது சுண்டலை வேக வச்சுருக்கதை கொட்டிட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் வேக வச்சு சேர்த்திங்கன்னா சூப்பரான ரோட்டுக்கடை சுண்டல் ரெடிங்க. மேலே கார்னிஷ்க்கு வெங்காயம், கேரட்டு சேர்த்துட்டு நல்லா சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.